என்னடா திடீர்னு கோலம் அண்ட் கிச்சன் சேனல்ல தையல் மிஷின் பத்தி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பெண்களாகிய நமக்கு தையலும் தெரிஞ்சுக்கிறணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொன்ன பழமொழிக்கேற்ப தையல் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு தேவையான துணிமணிகளை நாமளே தைத்து கொள்ளலாம். தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் தைக்கும்போது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் நாமளே சரி செய்வது எப்படி என்று தெரிந்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தையல் மிஷினில் வர்ற சின்ன சின்ன ரிப்பேரை எப்படி சரி பண்ணணும்னு எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் நான் மிஷின் வாங்கி 42 வருஷமாகுது. ஒரு முறை கூட ரிப்பேர்னு சொல்லி மெக்கானிக்கை கூப்பிட்டதில்ல. நானே தான் சின்ன சின்ன ரிப்பேர் வர்றதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். முடிஞ்ச அளவு நாமளே சரி பண்ணும் சின்ன சின்ன ரிப்பேர் தான் மிஷினில் வரும். அதனால் தையல் பழகுவதும் ஈஸி தான், சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் சரி பண்ணுறதும் ஈஸி தான். தையல் தைக்க தெரியாட்டாலும் ஒரு 3 மாதம் கிளாஸுக்கு போய் படிச்சுட்டு வீட்டில் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே தைச்சு பழகிடலாம். அதனால் சேனலில் தையல் மிஷின் பற்றியும் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.